ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் கிச்சன். ஃப்ரிட்ஜில் 6 தக்காளி பழம், அரை மூடி தேங்காய், ஒரு வெள்ளரிக்காய் இதுதான் இருந்தது. உடனே சட்டுனி ஞாபகத்துக்கு வந்தது தக்காளி குருமா, அரிசி பருப்பு சாதம் தான். இந்த தக்காளி குருமா இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், ஊற வச்ச கசகசா இதையெல்லாம் மிக்சியில் மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, பேலீஃப், கல்பாசி எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கணும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி 5 தக்காளி பழம் கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டு கடைசி கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனா டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் சப்பாத்தி தக்காளி குருமா தான். இந்த தக்காளி குருமா என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நைட்டு தோசைக்கும் தக்காளி குருமா தொட்டு சாப்பிட்டாங்க. இவ்வளவு ஈஸியாக அதே சமயம் டேஸ்டியான தக்காளி குருமாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.